இப்ப நம்ம குழந்தைகளுக்கு என்ன சொல்லி தரோம்? பூமி உருண்டைன்னு கண்டுபிடிச்சது கலீலியோ அப்படின்னு சொல்லி தரோம். ஏதாவது ஒரு கோயில் கோபுரத்தை பாருங்க, வராகாவதாரம் வந்து அந்த பூமியை அப்படி தூக்கிட்டு வரும் பொழுது ஒரு பால் மாதிரி தான் இருக்கு. சான்ஸ்கிரிட்ல ஜியோகிராபிக்கு என்ன பேரு? பூகோளம், ஸ்பியர். அப்போ இது எந்த நாள் எங்கேயாவது வேற எந்த லாங்குவேஜ்லயாவது இந்த நாலேஜும் சேர்ந்து இருக்கா ஒரு வார்த்தையில? சூரியன் தான் நடுவுல இருக்கு, கிரகங்கள் அதை சுத்தி வருது அப்படின்னு சொன்னதுன்னா நம்ம காப்பர்னிக்கஸ் சொல்றோம். காப்பர்னிக்கஸ் சொல்லி 450 வருஷம் தான் ஆச்சு. எந்த சிவன் கோயில் ஆனாலும் போய் பாருங்க, நவகிரக சன்னதிக்கு நடுவுல யார் இருக்கிறா? சூரியன் தான் இருக்கிறார். இது மாதிரி நம்மள்ட்ட மறைந்து இருக்கக்கூடிய விஞ்ஞானங்கள் நிறைய இருக்கு. நான் தமிழ்ல இருக்கிறத சொல்றேன். காக்கை பாடினியம்னு ஒரு கணித நூல், கணக்கு அதிகாரம்னு ஒரு தமிழ் நூல், அது வந்து ஜாமெட்ரி. நான் அதுல இருந்து ஒரு 3 சூத்திரம் சொல்றேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. விட்ட தரை கொண்டு வட்ட தரைதாக்கின் சட்டன தெரியும் தரை. விட்டம், இது வந்து ஏரியா ஆஃப் சர்க்கிள். விட்டம் அப்படின்னு என்ன? டயமீட்டர். விட்டத்து அரை அப்படின்னா அதுல பாதி என்ன? ரேடியஸ். வட்ட அப்படின்னா சர்க்கம்ஃபரன்ஸ். அதுக்கு என்ன ஃபார்முலா? 2πr. வட்டத்துல அரை என்னது? πr. ரெண்டையும் தாக்கின் பெருக்கினால் விட்டத்தரை ஆர், வட்டத்தரை πr, πr ஸ்கொயர்ட். சட்டன தெரியும் தரைனா ஏரியா ஆஃப் தி சர்க்கிள். இது நம்மள்ட்ட இருக்கு, புதுசா நான் கண்டுபிடிச்சு சொல்லல. இப்படி ஜாமெட்ரி டக்கு டக்கு நம்ம மனசுல வச்சுக்கிடலாம். அது ஒரு கவிதை மாதிரி அந்த ஓசை நயத்தோடு இருக்கிறதுனால இத்தனையும் தொலைச்சிட்டு நம்ம வெளிநாட்டுல இருந்து இப்ப வந்து ஒரு ஃபார்மேட்ல நம்ம படிக்க ஆரம்பிச்சுட்டோம். வேண்டான்னு சொல்லல, நம்ம நாலேஜ் சிஸ்டத்துல இருக்குங்கிறத நம்ம என்னைக்கு தான் கண்டுபிடிக்கிறது?